இந்த டூர் வந்து இதோட நாங்க வந்ததுக்கு முக்கியமான காரணம் மகாகும்பு வந்து கிடைக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. அது கிடைச்சது ரொம்ப பெரிய பிளெஸிங். அண்ட் ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் கிளம்பினதுல இருந்து இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் சரவணன் ஸ்ரீனிவாசன், அவர் சரவணன் கூப்பிடுறதா சீனிவாசன் கூப்பிடுறதா எனக்கு தெரியல. பட் எனிவே ஸ்ரீனி, இட் வாஸ் வெரி குட். ரொம்ப என்ஜாய் பண்ணினோம். எல்லாரும் ரொம்ப ஒருத்தர் பழகிறதுல இருந்து ஒரு குடும்பமா எல்லாரையும் கூட்டிட்டு போய் இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது காசில எல்லாம் ரொம்ப பயமா இருந்தது, எப்படி நம்ம வந்து கிடைக்கும்னு. அது அந்த நுவான்சஸ் தெரிஞ்சு நம்ம வந்து நீங்க கங்கால இருந்து இந்த சந்த வழியா இப்படி உள்ள போங்க அப்படி உள்ள போங்க. he tried his best நம்மள வந்து அந்த போட்ல அந்த பர்டிகுலர் இடத்துல இது பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு வந்து அந்த போட்மேன் ஒத்துழைக்கல. அவர் வந்து மோர் தென் 100% he tried. அது நம்ம எல்லாரும் சந்தில பூந்து நிச்சயமா வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் அவர்கிட்ட இருந்தது. தட் இஸ் த பெஸ்ட் திங். எனக்கு தெரிஞ்சு அந்த கான்ஃபிடன்ஸ் தான், அந்த எனர்ஜி தான் நம்மளை வந்து இவ்வளவு தூரம் கரெக்டா சொன்னாங்க. அருள் இருக்கு அப்படிங்கிறது, அதுதான் நம்மளை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான எண்ணம். நான் 100 மார்க்ஸ் போடுவேன் இந்த இதுக்கு. 100 மார்க்ஸ் டெஃபினட்டா இருக்கும். எங்கேயுமே வந்து நான் ஏன் இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. அவர் மற்றவங்களுக்கு அப்படின்னு தான் நினைக்கிறாரு. அந்த மற்றவங்களுக்கு நினைக்கிற அந்த ஒரே ஒரு குவாலிட்டி தான் ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு. ஆனா இன்னும் மேல நிறைய வந்து நிறைய பேர் சூப்பரா பண்ணுவோம். Thank you for the entire and I should say about the cooking team. நம்மளுக்கு வந்து முதல் நாள் கொஞ்சம் காரமா இருந்ததுன்னு சொன்னோடனே அடுத்த நாள் அந்த காரத்தை கம்மி பண்ணி, இல்ல காஃபி சக்கரை அதிகமா இருக்குன்னு சொன்னா அதுக்கு வந்து சக்கரை இல்லாத காஃபி இருக்குமா இதுல மிக்ஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி அவ்வளவு கேரிங்கா ரொம்ப நல்லா பண்ணாங்க. கை உடைஞ்சு போய் கூட இந்த டிரைவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. நம்ம என்னதான் அவரை என்னப்பா இப்படி பண்றேன்னு நினைச்சா கூட we should appreciate his his services. That's what I feel. Thank you so much. அண்ணனுக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லணும். கேக்கலையா? பாடல எனக்கு பாடல தெரியாது. சரி, அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, நான் இந்த இதுக்கு வர்றதுக்கு நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்கள், ஆக்சுவலா நானும் என் ஃப்ரெண்டு தனியா வரதாதான் பிளான் பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்டு ஆல்ரெடி வந்திருக்கிறேன். சரி, எப்படிதான் என்னை கூட்டிட்டு போடி, நிறைய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். நான் காசி போறதுன்றது வந்து எனக்கு என்ன சொல்றது, அது பெரிய ஒரு கனவு. ஒவ்வொரு நாளும் நான் உட்காந்துக்கிட்டு சும்மா அம்மா அப்பாட்ட பேசுற மாதிரி நான் கடவுள்கிட்ட பேசிட்டு இருப்பேன். எப்படியாச்சும் என்னை கூட்டிட்டு போங்க இந்த கும்பமேளால. இனி இந்த கும்பமேளா விட்டு இதுக்கப்புறம் நான் பார்க்க போறது பார்க்க போறது கிடையாது. இனி எந்த ஜென்ரேஷனும் தெரியாது. அதனால அதுக்காக நான் ரொம்ப பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப எப்படி போறது என்ன பண்ண அண்ணனோட கான்டாக்ட் எனக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே தெரியும். Facebookல நான் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் உண்மையா இருக்குமா இருக்காதா ஃபேக்கா போட்டுருப்பாங்களா அதெல்லாம் நான் செக் பண்ணிட்டே இருந்தேன். ஆமா, அதுக்கப்புறம் சரி ஃப்ரெண்டுகிட்ட கேட்டா என்னன்னு தெரியல, எல்லாருக்கும் அந்த கொடுப்பனை வராதுல வர்றதுக்கு. ஃப்ரெண்டு கடைசி நிமிஷத்துல இல்ல நான் வரல, எனக்கு இந்த மாதிரி தூரம் ஆயிடுச்சு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். என்ன எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், எப்படிடா வரலன்னு வேற சொல்லிட்டாலே என்ன பண்றதுன்றப்ப அப்புறம் அண்ணனோட சரி எதுக்கும் எடுத்து போட்டு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போன் அடிச்சு கேட்டேன். ஆனா அந்த மாதிரி வரலாமான்னு. வரலாமாண்ணா. அப்புறம் சரி ஓகே பிளான் பண்ணிட்டு போலாம் அப்படின்ட்டு. சரி, நான் உங்களோட ரிவ்யூலாம் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க ஃபர்ஸ்ட், நான் இப்போ செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரிவ்யூலாம் அனுப்பிச்சு விட்டாங்க. அதை பார்த்ததுமே மனசுக்கு உடனே சரி போலாம். அது ஒரு 1-2 வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமே நிறைய பெரியவங்களோட ரிவ்யூ எல்லாம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி ஓகே நம்ம கண்டிப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, வந்த இடத்துலயுமே எனக்கு என்னோட வயசுக்கு மீறின ஒரு பிளஸ்ஸிங்லாம் நான் இங்க வந்து பார்த்தேன் கடவுளோட இதுல. அதெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லணும். ஆசைப்பட்ட எல்லாமே இந்த சரவணன் டிராவல்ஸ் மூலியமா நான் நிறைவேற்றிக்கிட்டேன். கடவுளோட பிளஸ்ஸிங் எனக்கு மனப்பூர்வமா கிடைச்சது. அது நான் ஒரு நாளும் வந்து அதுக்கு கொடி நன்றி அண்ணாவுக்கு. அப்புறம் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன். வந்ததுமே தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா காலையில எந்திரிச்சதுமே எங்களுக்கு பசியாடுறதுக்கு என்னென்ன எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் இங்க உள்ளவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி தான் சொல்ல முடியும். ஃபேமிலி தான், அது வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாருமே சும்மா ஜஸ்ட் இப்படி வந்தாலே யாரு நம்மளை கேட்பா சாப்பிட்டியாமா காஃபி குடிமா அந்த மாதிரி கூட ஒரு குடுப்பம் இல்லாம நாங்க இருந்துட்டு இருக்கிறோம். அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களோட எல்லாம் ஒரு ஃபேமிலி
நிம்மதியா ரன் பண்ணி போறது எல்லாத்துக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ்.